ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா தான் போட போகிறோம். ஆனியன் சமோசா. ஃபஸ்ட்டு அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவை இதில் கொட்டிடலாம். உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது வெங்காயம் தக்காளியும் போட்டு ஆனியன் சமோசாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளியும் போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. அருகாமனை எடுத்து கட் பண்ணிக்கலாம். சாப்பர் வேணாம், அருகாமனையிலே கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் மேலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே கழுவி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே கட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கும். வெங்காயத்தை போட்டு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் முதல்ல லைட்டாக போட்டு வாசனைக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போடணும். வணங்கிட்டே இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அடுத்தது கரண்டியை எடுத்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா அது வணங்கிடுச்சு. மீதி இருக்கிற இந்த வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமாட்டி உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த புதினாவை கிள்ளி மேலே தூவிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுடலாம் ஒரு தடவை. அவ்வளோதான், சமோசாவுக்கு தேவையான இது ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் ரெடி. நெக்ஸ்ட்டு சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம். சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பலகையே எடுத்துக்கலாம். இங்கே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மினி சமோசா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம்.
இந்த 3 பீஸ் நம்மளுக்கு போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி மடக்கிட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப் எடுத்து கொஞ்சோண்டு இதுக்குள்ளே போட்டு பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சமோசா வந்து ரெடி. குட்டி குட்டி சமோசா. இப்போ வந்து நம்ம சமோசாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பு மேலே வச்சிடலாம். சூடாகட்டும். இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சமோசாவை போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு மினி ஆனியன் சமோசா ரெடி. இதை வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.